வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம். நேற்று போட்ட வில்லேஜ் மாமாவோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு ஹாப்பியான ஒரு விஷயம், நம்ம சேனல் 1K வந்து ரீச் பண்ணிச்சு. அதில் நான் ரொம்ப வந்து ஹாப்பி. ஸோ இதுக்கான ஸ்பெஷல் பார்ட்டை வந்து நான் நாளைக்கு வந்து போடுறேன். அது வந்து டேக் குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லான அண்ட் ஹாட் அண்ட் ஸ்பைஸியான ஒரு ஒன் ஷாட்டாக வந்திருக்கும். அண்ட் அது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. அந்த எஃப்எஃப் பற்றி இப்போ என்ன, அது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான எஃப்எஃப் வந்து பார்த்திங்கன்னா டேவோட எஃப்எஃப் தான். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கலனா இதை எப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இதை வந்து பாருங்கள். அண்ட் லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க மோஸ்ட் அதை வந்து பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டுருப்போன்னா, ஜேகேவை அவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேவோட வீட்டுக்கு அமுச்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஜேகேவும் வந்திருப்பார். வந்துட்டு டேக்கிட்ட மாட்டிட்டு முழிச்சிருப்பார். டேவும் பார்த்தீங்கன்னா ஜேகேவை போட்டு நல்லா மிரட்டி உருட்டி விட்டுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டயர்டில் அப்படி ஜேகே அவரோட பெட்டில் போய் படுத்துட்ருப்பாரு. ஸோ அதெல்லாம் நான் வந்து விட்டேன். இப்போ நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 10 o'clock இருக்கும். ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே டேவோட வீட்டுக்கு வராங்க. டே டே இருக்கியா அப்படி சொல்லிட்டு ஜிமன் வந்து வாய்ஸ் கொடுக்க அதை கேட்டுட்டு டேயோட அம்மா வெளில வராங்க. வந்துட்டு, ஜிமன் என்னப்பா இந்த நேரத்துக்கு என்னங்க? ஆண்டி, அது டேக்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும். அண்ட் நாளைக்கு வர ஊரில் ஃபங்க்ஷன் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம். ஓ ஆமாம்ல, நாளைக்கு ஊரில் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதை மறந்தே போயிட்டேன் பாரு. இரு, டே உள்ளதாக இருக்கான், கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா டே வந்து கூப்பிடுறாங்க. இப்போ டே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில வராங்க. வந்துட்டு, ஹே ஜிமன், இங்கே என்னடா பண்ணுற? டே வாடாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா டேயோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வழியில் நின்றுட்டுருக்காங்க. டேய் என்னடா, டேய் நாளைக்கு ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது, என்னடா இதுவுமே பண்ணாமல் அப்படியே போய் வீட்டில் உள்ளே இருக்க? நீ தானே வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். டேய் அரேஞ்ச்மெண்ட் தானடா, இயர்லி நான் தானே பண்ணுறேன், இந்த வருஷம் நீ பண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, ஒழுங்காக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. டேய் அதெல்லாம் கொஞ்சம் வர முடியாது, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்ன பிஸியாக இருக்கேன்? உனக்கு என்ன வேலை? எப்படியும் நைட் டைமில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, சும்மா தான் தூங்கிட்டு இருக்க பாரு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கூப்பிட. அப்போ டேய் சும்மாலாம் இல்லைடா, நிறைய வேலை இருக்குது, வீட்டுக்கு வர கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க. கெஸ்ட்டா? உன் வீட்டுக்கா? அப்படியாவது வரமாட்டாங்களே, உனக்கு யாரா அது கெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்க. அப்போ அதுவா, ஊர்லேருந்து ஒரு பையன் வந்திருக்கான். பையனா? பையன் வந்ததுக்காட இவ்வளோ சீன் போட்டுட்ருக்க? ஏதாவது பொண்ணுன்னு சொன்னின்னா பரவாயில்ல. டேய் அடங்கு, அவன் பொண்ணுங்களை விட அழகாக தான் இருக்கான். எனக்கு என்னமோ தெரிலடா, அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் ஏன்டா சொல்கிற? ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததில்ல. மார்னிங் தான் பார்த்தேன், செம்ம அழகாக இருந்தான். மார்னிங் தான் பார்த்தேன், செம்ம அழகாக இருந்தான், க்யூட்டாக இருந்தான். அந்த ஐஸ்லாம் இருக்கு பாரு, அது சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தான். டேய் அப்படியாடா, அவ்வளோ அழகாக இருக்கான்? ஆமாம், அவ்வளோ அழகு தான். டேய் நான் பார்க்கட்டுமாடா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அப்படிக்கு கூப்பிட்டு வரேன், கோவிலில் வச்சு பார்த்துக்கோ. டேய் ப்ளீஸ்டா, இப்படிலாம் சொன்னால் நான் எப்படா நைட்டு போய் தூங்குவேன்? ப்ளீஸ்டா, ஒரே ஒரு டைம் பார்த்துக்கிறேனே, ஒன்றும் தேவையில்லை. இப்போ என்ன உனக்கு ஹெல்ப் தானே வேணும்? சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்கு வந்து போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டெக்கரேஷன் வால்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமன் டே அப்படியே பொறுமையாக எந்திரிச்சிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு, பார்த்தா வீடியோ ரொம்ப சத்தமாக இருக்குது. டேயோட அம்மா இதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டு டேவை போட்டு நல்லா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட்லாம் கேட்டு ஜிமன் ஜேகே அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வராரு. வந்துட்டு, ஆண்டி ஜேகே எந்திரிச்சிட்டியாப்பா? வா காஃபி குடிக்கிறியா? இல்லை ஆண்டி பரவாயில்ல வேண்டாம். ஐயோ என்னப்பா வேணாலும் சொல்லிவிட்டு வா குடி வா அப்படி சொல்லிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காஃபிலாம் கொடுக்குறாங்க. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து குடிச்சிட்ருக்க. டே பார்த்தீங்கன்னா அப்படியே வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜேகே, ஆண்டி என்னாச்சு? ஏன்னா ஃபங்க்ஷனான வீட்டில்? ஃபங்க்ஷனா? இல்லைப்பா, ஏன்? இல்லை, மார்னிங்லேருந்து ஒரே சத்தமாக இருக்குது. என்ன எல்லாம் அரேஞ்ச்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஏதாச்சும்? ஐயோ ஆமாம்ப்பா, சொல்ல மறந்துட்டேன் பாரு, நேற்றே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். இன்றைக்கி ஊரில் ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் இருக்குப்பா, ஒரு கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீயும் கிளம்பு, போய் குளிச்சுலாம் வா, நம்ம எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு வந்துடலாம். கோவிலுக்கா? கோவிலுக்கெல்லாம் போவாங்களா? எங்கள் வீட்டிலலாம் சர்ச்சுக்கு தானே போவாங்க. ஆண்டி நீங்கள் கோவிலுக்கெலாம் போவீங்களா? போவோமே, ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு தானே போவோம்.
அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல, அப்போது டேயோட அம்மா, அதில் என்னப்பா இருக்குது, எல்லாம் ஒரே சாமி தானே, நாம் கேட்குறத நமக்காக கொடுக்க போகிறவங்க, அது எந்த சாமியாக இருந்தால் என்னப்போ, வேண்டிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா, நம்ம எல்லோரும் ஒன்றா போயிட்டு வந்துடலாம். அப்படி சொல்ல ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து போகிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஜேகே அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. கீழேயும் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே, ஆன்ட்டி எங்கே போகிறோம், கோவில்னால் ரொம்ப தூரமாக என்ன, கொஞ்சம் தூரம் தான்ப்பா, ஊர் விட்டு வெளியில் இருக்குது, ரொம்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, காரில் தானே போகிறோம், சீக்கிரமாகவே போயிடலாம். அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டி வந்து சொல்லிகிட்ருக்க ஜேகே அந்த கோயில் பற்றி எல்லாத்தையும் வந்து துருவி கேட்டுட்ருக்காங்க. டேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டு ஜேகேவே வந்து பார்த்துட்ருக்காரு. ஜேகே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்திருப்பார் அந்த ட்ரெஸ்ஸில். ஒரு மாதிரியா டே பார்த்தீங்கன்னா பேக் மிரர் வழியாக ஜேகே வந்து பார்த்துட்ருக்கா. ஜேகேவும் அந்த ஒரு பாயிண்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டு என்னவன் எப்படி பார்க்குறான், ஆன்ட்டி என்னப்பா ஃபெஸ்டிவல்னால் அப்படி அங்கே ஏதாச்சும் என்னென்ன பண்ணுவாங்கன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, நிறையலாம் இருக்கும், நிறைய திங்ஸ்லாம் விற்பாங்க, அதுக்கப்புறம் என்ன எல்லோரும் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்ருப்பாங்க, அண்ட் நிறைய பேர் அங்கேயே சாப்பாடெலாம் செஞ்சு சாமிக்கு படையெல்லாம் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடும், அண்ட் அதுக்கப்புறமா வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் வைப்பாங்கப்பா அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ ஜேகே, ஸ்போர்ட்ஸா, கோவிலில் ஸ்போர்ட்ஸ் எனக்கு புரியல. அதுவா, இந்த ஊருக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது, இந்த கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உரி அடிக்கிறது, பானை உடைக்கிறது அப்படி சொல்லிட்டு நிறைய வந்து கேம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நடத்துவாங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்கும், நீ வேணால் பாரு, இதுக்கு முன்னாடி நீ அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன், உனக்கே அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்ல. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு முன்னாடி வந்து போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ண ஜேகே அப்படியே கீழே இறங்கி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. அது அப்படியே பார்க்குறாரு ஜேகே. ஆன்ட்டி இங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, இருக்க மாட்டாங்களா, வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஃபெஸ்டிவல், எல்லோரும் வருவாங்கல்லப்பா, நீ வா, நான் அந்த தட்டில் எடுத்துகிட்டு போகிறேன், நீ பின்னாடியே வந்துடு, டே கூட இரு, எங்கேயும் மிஸ் ஆகிட போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போக. அப்போ ஜேகே, ஆண்டி நானும் உங்கள் கூட வரேனே. ஐயோ எதுக்குப்பா, நான் இப்போ கோவிலுக்குள்ளே போயிடுவேன், அங்கெல்லாம் லேடிஸ் தான் இருப்பாங்க, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீ டே மாமா கூட இரு, அவனை நல்லா பார்த்துக்குவான் அப்படியே சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து போக. அப்போ ஜேகே அப்படியே திரும்பி டேவை பார்க்குறாங்க. டே பார்த்திங்கன்னா ஒரு வேட்டி சட்டையில் அவ்வளோ அழகாக இருக்கார். இவன் என்ன பார்த்துக்குவானா, அதுதானே வந்ததுலேருந்து பண்ணிகிட்ருக்கான். குறுன்னு பார்க்குறான், என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். இதில் இவங்க வேறு இவங்கிட்ட கோத்து விட்டு போகிறாங்களே. கொஞ்சம் கெத்தை மெயின்டைன் பண்ணுவோம். டே என்ன, நீலாம் கோவிலுக்குள்ளே போக மாட்டியா? இல்லை போக மாட்டேன். அப்போ எங்கே போவ, என்ன பண்ணுவ? ஏன் அது தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? பாரு எப்படி திமிரா பேசுகிறான். இவங்கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியலையே. இல்லை ஆன்ட்டி தான் கூடவே இருன்னு சொன்னாங்கல்ல. ஓ அப்படியே சொன்னாங்க, அப்போ கூடவே இரு அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேயோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி வந்து கூப்பிட்டு போக ஜேகேயோ அப்படியே வந்து கத்துறாங்க, இந்த வீடியோ என்ன பண்ணுற, அங்கே எல்லாரும் நிற்கிறாங்க, இங்கே எதுக்கு என்ன தனியாக கூப்பிட்டு வந்த? ஏய் தனி எங்கே இருக்கோம் அங்கே பாரு அப்படின்னு வந்து சொல்ல. அங்கே பார்த்தீங்கன்னா டேயோட கேங் அப்படின்னு நின்றுட்டுருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன எல்லோரும் ஒரே சைஸில் இருக்கானுங்க, இந்த ஊரில் இருக்கிற பொறிக்க பசங்களாக இருப்பானுங்களோ, நம்ம ஊரில் நாமளும் தான் அப்படி இருந்தோம், ஆனால் என்ன நமக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டப்பு செட்டப்லாம் இல்லை, சே சிட்டியில் பிறந்து நம்ம வாழ்க்கையே வீணாயிடுச்சு அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே டே கூட வந்து போகிறாங்க. டேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அந்த கேங்கில் மிங்கிள் ஆகிட்டு ஜேகே வந்து இன்ட்ரோலாம் கொடுக்குறாங்க. டேய் என்ன டே, யார் இது சின்ன பையனாட்ட இருக்கான்? சின்ன பையனா? யார் சின்ன பையன்? நான் ஒன்றும் சின்ன பையனா இல்லை, நான் 11th படிக்கிறேன். ஓ டேய் கேட்டிங்களாடா, 11th படிக்கிறானா? ஷோ மானம் போகுதே. டேய் ஏன்டா பானம் ஓட்டுறீங்க? இல்லைடா 11th படிக்கிறானா, அதான் இப்போதும் அடங்கு, என் கூட வந்திருக்கான். அப்புறம் என்ன ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பானை அப்புறமா அந்த கொம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி, எப்போ இந்த ஃபங்க்ஷன் முடியும் தான் வெயிட்டிங், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் தான்
அப்படியே வந்து சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஜேகே எல்லாரையும் வாய பார்த்துட்டு, ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. பட் டே மட்டும் பார்த்தீங்கன்னா, அங்க இங்கன்னு சொல்லிட்டு ஜேகேவ நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகேவும் அத அப்பப்போ வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு, அவர் பார்த்தீங்கன்னா, அங்க நடக்கிறதெல்லாம் புதுசா பார்க்குற மாரி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கோவிலுக்குள்ள வந்து போறாங்க. ஸோ ஜேகேவும் டேயும் பார்த்தீங்கன்னா, உள்ள போறாங்க. அப்படி போகும்போது டே பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஏய் இங்கெல்லாம் வீடியோ எடுக்காத. அம், ஏன் எடுத்தா என்ன? எடுக்க வேண்டாம், ஒன்றும் தேவையில்ல. எடுத்து உள்ளே வச்சுட்டு ஒழுங்காக சாமியை கும்பிடு அப்படியே சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படி கோவிலுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளில வராங்க. அப்போ டீவும் ஜேகேவும் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கா. அப்போது ஜேகே டே ஆ என்ன உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன கேட்கணும்? எதுக்கு அங்கே இங்கே நின்றுட்டு என்னை சைட் அடிச்சிட்ருக்கா? உனக்கு என்ன சைட்டா? நானா? உன்னியா? இல்லையா? பொய் சொல்லாத டே. நேற்றுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். என்னை பார்த்ததுலேருந்து என்கிட்ட ரூடாக நடந்துக்கிற, அங்கே இங்கே நின்று சைட் அடிக்கிற, சிரிக்கிற. என்ன உனக்கு? ஒன்றும் இல்லையா, சும்மா தான். என்ன சும்மா? நீ பண்ணுறதுல பார்த்தா சும்மா மாதிரிலாம் எனக்கு தெரியலையே. சும்மானா சும்மா அவ்வளோதான், அதை விட்டுரு. இப்போதுக்கு சும்மா நோண்டி கேள்வி கேட்டுட்ருக்க. இதை பாருட்டே, நீ என்ன லவ் பண்ணுறியான்னு அப்படியே சொல்லிட்டு கேட்க. அப்பட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகேவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏன் ஏன் அப்படி கேட்குற? நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யார் சொன்னா? நான் நேற்று தானே உன்னை பார்த்தேன். அதுக்குள்ளே எப்படி எனக்கு உன் மேலே லவ் வரும்? அப்போ எனக்கு மட்டும் உன் மேலே லவ் வந்துச்சா என்ன? இல்லை, ஆனால் நீ பாரு, சும்மா தான் அவனை பார்த்தேன். உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இனிமேல் நான் அவனை பார்க்க கூட மாட்டேன், போதுமா? அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிடுறாங்க. ஜேகேக்கா இப்போ என்ன ஆச்சு? நான் சும்மா தானே கேட்டேன், ஒரு வேளை கேட்டது தப்போ அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா மாதிரி டல்லாங்க நின்றுட்டுருக்கா. அப்போ டேயோட ஆண்டியும் வந்துடுறாங்க. டேயோட அம்மாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேகே கூட அப்படியே நின்றுட்டுருக்காங்க. டே பார்த்தீங்கன்னா ஜேகே கழட்டி விட்டுட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்காரங்க கூட போய் நின்றுட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாங்க. பட் டே அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு 1 hour போகுது, அப்படியே தான் வந்து இருக்குது. டே வந்து கொஞ்சம் கூட ஜேகே பார்க்கவே இல்லை. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணுறாரு. பட் ஜேகே டே கண்டுக்கவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அஜ்மன், டேய் என்னடா பண்ண அவனை? நான் என்ன பண்ணேன்? இல்லை, வந்தப்போ உன் மூஞ்சே பார்க்கல, அப்படி திருப்பிட்டு போவான். இப்போ என்னமோ உன்னையே பார்த்துட்ருக்கான், அதுலேயும் ஏக்கமாக பார்க்குறானே, என்னடா பண்ண? டேய் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஓவராக சீன் போதுடா நம்மக்கிட்டே சீன் போட்டால் ஆகுமா? அதான் அலர் விட்டு வந்துட்டேன். ஐதுன்னு இருப்பான். அப்போது டேய் என்னடா பண்ண? அதுவா, வந்ததுலேருந்து அவனை சைட் அடிச்சிட்டு இருந்தேனா? அதை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ சைட் தானே அடிச்சிட்டு இருந்த? ஆமாம், அழகாக இருந்தால் சைட் அடித்தேன். ஏன் ஆளு நான் சைட் அடிக்கிறேன்? சரி அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன கேட்டான், என்ன சைட் அடிக்கிறியான்னு. உடனே ஆமான்னு சொன்னேன், அசிங்கமாயிடல, அதனால இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ஓவராக பேசினான். அதுக்கப்புறம் நான் அவனை சும்மா தான் பார்த்தேன், உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இனிமேல் நான் அவனை பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் தலைவர் அப்பலேருந்து என்ன பார்த்து ஏக்கமாக பார்த்து என்னை பார்க்க மாட்டியான்னு பார்த்துட்ருக்காரு. ஓ அப்படியா? ஏன்ட்டு எப்படி பண்ணுற? பார்க்கவே சின்ன பையனாக இருக்கான். டேய் சின்ன பையனா சின்ன பையன் மாதிரி நடந்துக்கணும், அதை விட்டு வாயிடா. அவனுக்கு சரியான திமிரு. ஸ்கூல் படிக்கிற அவனுக்கே அவ்வளோ திமிரு இருந்தால் காலேஜ் முடிச்சுட்டு ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்மளுக்கு அவ்வளோ திமிரு இருக்கான், அதெல்லாம் அவனுக்கு தேவை தான். அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகேவை அலை விட்டுட்ருக்காங்க. ஜேகேக்கும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கோமே, டல்லாயிடுறாரு. அவருக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. ஆண்டி என்னப்பா? ஆண்டி வீட்டுக்கு போகலாமா? எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை, எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு போல இருக்குது. ஏன்பா என்னாச்சு? நல்லா தானே இருக்குது, இதுக்கப்புறமா தான் இன்னும் நல்லா இருக்கும், நைட் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஆண்டி எனக்கு வேண்டாம், எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாக சொல்ல. அப்போ டீயோட அம்மா, ஷோ இரு, அந்த டீ எங்கே போனா? நான் உன்னை பார்த்துக்க சொன்னால் நீ என் கூட இருக்கிறது போர் அடிக்குது போல். இரு நான் உன்னை கூப்பிட்றேன். ஆண்டி வேண்டாம், இருப்பா நான் கூப்பிட்றேன் இரு அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா பார்த்தீங்கன்னா டேவை கூப்பிடுறாங்க. டேயும் பார்த்தீங்கன்னா அப்படி கிட்ட வராது. வந்துட்டு என்னம்மா என்னத்துக்கு கூப்பிட்ட? டேய் என்ன சொன்னேன் நான்? ஜேகே உன் கூடவே வச்சுக்கோன்னு சொன்னல, இப்போ எதுக்கு நீ அவனை தனியாக விட்டு போன? என் கூடவே வச்சுக்கோன்னு சொன்னியா? ஆமாம் நீ சொன்ன, ஆனால் அவனுக்கு தான் பிடிக்கலையே, அதனால தான் விட்டு போயிட்டேன். நான் எங்கே பிடிக்கலன்னு சொன்னேன்? நீயே எதுனா ஒன்று நினச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. அப்பட்டே ஓ அப்போ உனக்கு என் கூட இருக்க பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, எனக்கு கூப்பிட்டு போயிடுங்க. வேண்டாம்.
அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்ல, அது கேட்டுட்டே பார்த்தீங்கன்னா, அப்படியே லைட்டா ஸ்மிக் பண்றாரு. ஸ்மிக் பண்ணிட்டு, அம்மா அங்க எல்லாரும் ஃபெஸ்டிவல் அங்க எல்லாரும் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அங்க தான் இருக்கேன். ஜேகே இங்கேயே இரு, அம்மா கூடவே சேஃபா இரு. இல்ல, இல்ல. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கூட தான் வருவேன். அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. நான் கூடவே இருப்பேன். ப்ளீஸ் என்ன கூட்டு போ. அப்படின்னு சொல்ல, அப்போ டேயோட அம்மாவை பார்த்தீங்கன்னா, டேய் கூட்டு போட, குழந்தை தான் ஆசைப்படுதுல கூட்டு போ அப்படின்னு சொல்ல, டேயும் பார்த்தீங்கன்னா, சரி போது போது வந்து தொலை அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே கூட்டு போகிறாங்க. அப்படி கூட்டு போகும்போது ஜேகே, ஏய் உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? நான் ஏதோ கேட்டேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்க வேண்டியதானே, அதை விட்டு என்ன என்னை விட்டு போகிற, என்னை அப்புறம் பார்க்கவே இல்லை, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? நீ அவ்வளோ திமிரா பேசினா நானும் அவ்வளோ திமிரா தான் பேசுவேன். உனக்கு தான் நான் கூட இருந்து உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னல்ல, அதனால தான் உன்னை பார்க்கவே இல்லை. நான் ஒன்றும் பிடிக்கலன்னுலாம் சொல்லலை, நீ ஏன் அப்படி பார்க்குறேன்னு தான் கேட்டேன். எதுக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு என்ன இப்படி அழ வைக்கிற? நான் ஒன்றும் அழ வைக்கலையே, நீ தான் உட்காந்து அழுதுட்டுருக்க. சரி வா, இதை பற்றி அப்புறம் நைட்டில் பேசிக்கலாம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படியே சொல்லிட்டு டேயும் ஜேக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உரியடிக்காகலாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அங்கே வந்து போகிறாங்க, போயிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அதுவும் வந்து ஸ்டார்ட் ஆக எல்லா பசங்களும் ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க. பட் யாராலையுமே அதை வந்து உடைக்கவே முடியல. இப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா அதை போய் உடைக்கிறதுக்காக போகிறாரு. அவர் கண்ணெல்லாம் கட்டி விட்டுறாங்க. கட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவரை சுற்றிலாம் விடுறாங்க. ஜிமினும் பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறி கொஞ்சம் கிட்ட போயிடுறாரு. பட் அவரால் அடிக்கவே முடியல. ஒரு மாதிரியாக அவர் சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுறார். இப்போ டே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இவர் தான் லாஸ்ட் இயராக வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து சேர் அப் பண்ணுறாங்க. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே டேயும் வந்து பார்க்க, அப்போ டே, ஏய் என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சும்மாவா? சும்மா தானே இருக்க, இந்தா கேமரா எல்லாம் வீடியோ எடு. அப்படி யூஸ் ஆகும். என்ன யூஸ் ஆகும்? பார்க்குறதுக்கு தான், எடு ஒழுங்காக எடு அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அவரும் கண்ணெல்லாம் கட்டிட்டு அப்படியே வந்து அந்த கேம்குள்ளே வந்து போகிறாரு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ் கொடுப்பாங்க அடிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சான்ஸில் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அப்படி வந்து மிஸ் பண்ணதும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னவா என்னமோ அடித்து கிழிக்கிற மாதிரியே போனால் ஒன்றுத்தையும் அடிக்க மாட்டேங்கிறான். டே ரைட்டில் இல்லை, லெஃப்டில் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ளேயே லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைட்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைட் பக்கத்துலேருந்து லெஃப்ட்டுக்கா அப்படியே வந்து அடிக்கிறாரு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த பானையை உடைக்கிறாரு. அப்படி வந்து அடித்ததுமே ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பி, ஓடி போகிறாங்க எல்லாருமே போயிட்டு டேவை அப்படியே வந்து தூக்குறாங்க. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து டேவை வந்து பார்த்துட்ருக்க. டேவும் அதே மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக ஜேகே வந்து பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இந்த ஈவினிங் டைம் வந்து இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ நைட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் தான் வந்திருக்காங்க. நைட்டில் வந்து ஒரு பூஜை வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வான வேடிக்கையெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்காகவே அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டே, ஜேகே அப்புறம் டேயோட அம்மா 3 பேரும் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து நிறைய ஸ்டோர்லாம் வந்து இருந்திருக்கும். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ டே பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக அவங்க அம்மா கூட வந்து இதை வாங்குமா அதை வாங்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜேகே மட்டும் பார்த்தீங்கன்னா டேவை ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டு சைட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளர்ட்டியாக வந்து பார்த்துட்ருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா டே பார்த்துட்டு ஓய் என்ன ஒன்றும் இல்லை, என்ன அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லையா, நான் ஒன்றும் அப்படி பார்க்கலையே. ஏய் நான் பார்த்தேன், நீ அப்படி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், எதுக்கு அப்படி பார்க்குற? அது நீ கூட தானே நான் அப்போ ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தேன், அது மாதிரி தான். அது மாதிரியா? அது மாதிரி தான். ஓ அப்போ ஓகே நல்லா பாரு அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக திரும்பி அவளுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டேன். அப்படியே நைட் வந்து போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த வான வேடிக்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டேவும் ஜேகேவும் ஒன்றா நின்றுட்டு அதை வந்து பார்க்குறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, டே கூட ரொம்ப ஹாப்பியாக. அப்படியே பார்த்தீங்கன்னா டே வந்து ஜேகேவோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணேன். அப்போ ஜேகேவும் அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் வந்து க்ளோஸாக போயிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து முடியுது. இப்போ டேயோட அப்பா வந்து வராங்க. வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதில்ல, கிளம்பலாம்ல. அப்பா ஒரு ஒரு 1 hour மட்டும் நான் இருந்துட்டு வந்தேன், பசங்களாம் கூப்பிட்டாங்க, இருக்க சொல்லியிருக்கானுங்க. டே அவனுங்களாம் பொறுக்கி பசங்க. டே எதுக்கு மா? என்னங்க இருந்துட்டு வரட்டுமே, விடுங்க. டே என்னம்மா? அப்போது ஜேகே நான் கூப்பிட்டு போயிடுறேன், நீ வந்துடு. ஜேகேவா? இல்லை அவனையும் கூட இருக்கட்டுமே, இப்போ என்ன? இல்லைடா அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நான் அப்படியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தான், நான் கூப்பிட்டு போகிறேன், நீ அப்புறம் பைக்கில் வந்துடு, நான் அவனை காரில் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் சொல்ல. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா டேவை ஒரு மாதிரி பாவமாக பார்க்க. அப்போ டே இப்படி பார்க்காதடா மா,
அவனே என் கூட இருக்கட்டுமே, இப்போ நல்லா இருக்கும்ல. நானே கூப்பிட்டு வந்துடுறேன், பசங்கக்கிட்ட பைக் வாங்கி நானே கூப்பிட்டு வந்துடுறேன். நீ போ. இல்லைடா ஆண்டி, நான் இங்கே இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். நைட்லேயும் என்னமோ நடக்குமாமே, அதையும் பார்த்துட்டு நான் அப்புறமா டே கூட வந்துடுறேன். நீங்கள் போங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல, டேயோட அம்மா பார்த்தீங்கன்னா சரி ஓகே 2 பேரும் பத்திரமா வந்துருங்க வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு டேயோட அப்பா கூட அப்படியே பார்த்தீங்கன்னா காரில் வந்து போயிடுறாங்க. இப்போ டேவும் ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கேங் கூட போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ டேவும் ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் போகிறதுக்காக வழி ஃபுல்லாக வந்து லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது ஜேகே, இவன் நம்ம லவ் பண்ணுறானா? பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு வேளை டைம் பாஸ் பண்ணுறானோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டா அப்படியே டேவியாக வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. அப்போ டே, ஏய் ஆ என்ன என்ன அப்படியே நம்ம யோசிச்சுட்டே வர போல இருக்கு, என்ன சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான். சும்மாவா? இல்லையே, மனசுக்குள்ளே என்னமோ ஓடிட்டே இருக்கு போல். இவன் நம்மளை உண்மையாக தான் பண்ணுறானா இல்லைன்னா சும்மா தான் பார்க்குறானான்னு. ஆ இல்லையே, அப்படிலாம் இல்லை, நீ அப்படிலாம் சொல்கிற. ஏய் பொய் சொல்லாத, உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேளு, உனக்கு என்ன என்கிட்ட கேட்கணுமோ அதை ஓப்பனாக கேளு பார்க்கலாம். இப்போது அப்படி சொல்லிட்டுட்டே பார்த்தீங்கன்னா அங்கேயே நிற்கா. அப்போ ஜேகே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படிலாம் யோசிக்காத, நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக பார்க்க அப்போ டே அப்படியே வந்து ஜேகேயோட கையை பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏய் ஆ நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, போகலாமே. நீ கேட்க மாட்டியா? இல்லை எதுவும். சரி அப்போ நானே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் வந்ததே இல்லை, யாரை பார்த்தோம் எவ்வளோ பார்த்தோம், ஆனால் நேற்று உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, உன் ஐஸ் பார்க்கும்போது, உன் லிப்ஸ், உன் சீக்ஸ், உன் ஃபேஸ் பார்க்கும்போது என்னமோ புதுசாக தோணுச்சு. யார் மைன்னு என் காதில் யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உன்னை அப்படிலாம் பார்த்தேன், சைட்லாம் கூட அடித்தேன். பரவாயில்ல, சைட் அடிக்கிற அளவுக்கு நீ ஒர்த்து தான். எது? இல்லை இல்லை சும்மா சொன்னேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நீ தான் என்கிட்ட கோச்சிக்கிட்ட, நான் பார்க்கறதுலாம் பிடிக்கலன்னு சொன்னேன். அதனால தான் உன்னை பார்க்காம போனேன். அதுக்கப்புறமா தான் நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ண, உன் கண் என்னை தேடிட்டே இருந்துச்சு, அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ அப்படியே தெரிஞ்சிச்சு உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதா? எனக்கு தெரியும். ஸோ ஐ லவ் யூ. இதுக்கு தானே வேணும்னு நீ கேட்டுட்டு இருந்த, இருக்குமோ இருக்காதானே? இருக்குது, நிறைய இருக்குது உன் மேலே. அது ஏன் எதுக்குன்னா தெரியல, பட் உன் மேலே நிறைய இருக்குது. அது உனக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு என் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. உனக்கு இப்போ இல்லைனாலும் எப்பயாச்சும் தோணும்ல, அப்போ சொல்லு. இந்த லீவ் முடிகிறதுக்குள்ளே என்கிட்ட சொல்லிடு என்ன. பிகாஸ் என்னால் லைஃப் லாங்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஏன்னா உன் மேலே எனக்கு அவ்வளோ லவ். அண்ட் நீ என்னோட சின்ன பையன். யார் சொன்னால் நான் சின்ன பையன் சொல்லிவிட்டு? எனக்கு தெரியும் நீ சின்ன பையன்தான். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கு ஓகே சொல்கிறதா நோ சொல்கிறதான்னு அப்புறமா சொல்லு என்ன. அப்படியே சொல்லிவிட்டு டீ பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி நடந்து போக ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மன் பார்த்திங்கன்னா வராங்க. வந்துட்டு டேய் ஃபோன் பண்ணிவிட்டு எங்கடா போவ? டேய் அப்படியே பேசிகிட்டே நடந்து வந்துட்டோம், இவ்வளோ நேரமாக உனக்கு? உன்னை நாங்கள் கோவிலாம் தேடிட்டு இருந்தேன்டா. சரி விடு, பைக் கொடு, நாங்கள் கிளம்புறோம். சரி பைக் வச்சுக்கோ, நாளைக்கு மார்னிங் நான் வந்து வாங்கிக்கிறேன், இல்லை நீ எடுத்துகிட்டு வந்து என் வீட்டில் விட்டுரு. சரி சரி நான் பார்த்துக்கிறேன் போ. அப்படியே சொல்லிவிட்டு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா பைக் கொடுத்துட்டு போக டே பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏறி உட்காந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே டே வந்து ஜேகேவை பார்க்க, ஜேகே பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சுட்டே நடந்து வந்திருப்பாரு. ஸோ அப்போ டே பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு வந்து ஹார்ன் அடிக்க ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா டே வந்து மிரர் வழியாக தான் ஜேகேவை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அப்படி போயிட்டு பைக்கில் வந்து உக்காந்துக்கிறாங்க. அப்படி வந்து ஜேகே பண்ணதுமே டேக்கும் வந்து புரிஞ்சிருச்சு அவனுக்கும் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அந்த பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க இந்த ரைடை வந்து எப்படியோ நல்லபடியாக தான் முடிச்சிருப்பாங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரொம்ப ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா அவங்க லவ் ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் நான் இதோடு முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த 2 ஷாட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். Until then, your lovely Timu. Bye bye. See you soon, guys.